மங்களேசனோட சிறையிலிருந்து அவங்க தப்பி ஓடி ஹர்ஷவர்தனருடைய படைகளோடு முட்ட வேண்டியதா போயிடுச்சு. பிரம்மாண்டமான சைனியத்துடனே தென்னாட்டுக்கு மேல படையெடுக்கிறதுக்கு சித்தமானான். புத்த பிக்ஷுவோட இஷ்டப்படிதானே யுத்தம் நடத்துவதா ஏற்பட்டு இருக்கு. பிக்ஷுவுடைய தூதனை நம்மோட ஆட்கள் கண்டுபிடிச்சு கொண்டு வரதுக்கு மாறா வாதாபிய தலைநகரை கொண்டு வடக்க நர்மதை வரையிலும் தெற்க துங்கபத்திரை வரையிலும் பறந்து கிடந்த சாம்ராஜ்யத்துடைய சக்கரவர்த்திய பாரத நாட்டில் அந்த காலத்தில் இருந்த வீரர்களுக்குள்ள ஒப்பற்ற மகா வீரனாகிய புலிகேசிய நாம் இப்போ சந்திக்க போகிறோம். அப்படி சந்திக்கிறதுக்கு முன்னாடி அந்த வீரனுடைய பூர்வ சரித்திரத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறது உபயோகமாக இருக்கும். புலிகேசியோ அவனோட சகோதரர்களும் சின்ன பசங்களாக இருந்தப்ப அவங்களுடைய சிற்றப்பனான மங்களேசனுடைய கொடுமைக்கு ஆளாக நேர்ந்துச்சு. மங்களேசனோட சிறையிலிருந்து அவங்க தப்பி ஓடி வெகு காலம் அடர்ந்த காடுகளில் ஒளிஞ்சு வாழ்ந்தாங்க. அப்படி காட்டில் வசித்த காலத்தில் அவங்க அனுபவித்த அளவில்லாத கஷ்டங்கள் அவங்களுடைய தேகத்தை வஜ்ர தேகமாக்கி அவங்களோட உள்ளத்தில் வைரம் ஏற்றி அவங்கள இணையற்ற வீர புருஷர்களாகவும் ஈவிரக்கமற்ற கடூர சித்தர்களாகவும் செஞ்சிருச்சு. காலம் கைகூடி வந்தப்ப புலிகேசியும் காட்டு விட்டு வெளியே வந்து சிற்றப்பனை எளிதில் வென்று அப்புறப்படுத்திட்டு வாதாபி சிங்காதனத்தில் ஏறினான். அதுக்கப்புறமா தன்னுடைய வீர தம்பிமார் துணை கொண்டு வாதாபி ராஜ்யத்தை விஸ்தரிக்க தொடங்கினான். வடதிசையில் அவனோட ராஜ்யத்தை விஸ்தரித்து கொண்டு போய் நர்மதை நதிக்கரையை எட்டுனப்ப அவனோட சைனியம் உத்தர பாரதத்துடைய ஏக சக்கராதிபதியாக விளங்கின ஹர்ஷவர்தனருடைய படைகளோடு முட்ட வேண்டியதாக போயிடுச்சு. நர்மதை நதியுடைய 2 கரைகளிலும் பல வருஷ காலம் போர் நடந்துச்சு. வாதாபி படைகள் எவ்வளவோ வீரத்தோடு போர் புரிந்தும் வடநாட்டிலிருந்து மேலும் மேலும் ஹர்ஷருடைய சைனியங்கள் வந்து கொண்டிருந்தபடியால் முடிவான வெற்றியை காண முடியலை. இந்த நிலைமையில் லட்சோப லட்சம் வீரர்கள் அடங்கிய பெரும் சைனியத்துக்கு ஹர்ஷவர்தனர் தாமே தலைமை வகித்து வருவதாக தெரிய வந்தப்ப புலிகேசி மேலும் அவர் கூட போரிடுவது விந்திய பர்வதத்தில் முட்டிக்கொள்வதே ஆகும் அப்படிங்கிறத உணர்ந்து சமாதானத்தை கோரினான். மகாபுருஷரான ஹர்ஷவர்தனரும் அதுக்கு உடனே இணங்கியதோடு புலிகேசியுடைய வீர தீரங்களை பாராட்டி நர்மதைக்கு தெற்கே உள்ள பிரதேசத்துக்கு சக்கரவர்த்தியாக அவனை அங்கீகரித்தார். இதுக்கப்புறமா புலிகேசியோட கவனம் தென்னாடு நோக்கி திரும்பிச்சு. அப்படி திரும்புறதுக்கு முக்கியமான காரணமாகவும் தூண்டுகோலாகவும் இருந்தவங்க ஜைன முனிவர்கள் தான். புலிகேசி சிங்காதனம் ஏறுறதுக்கு ஜைனர்கள் உதவி செய்த காரணத்தினால வாதாபியில் சமண முனிவர்களுக்கு விசேஷ செல்வாக்கு ஏற்பட்டிருந்துச்சு. அவங்களோட முயற்சியினாலேயே கங்கபாடி மன்னன் துர்விநீதனுடைய மகளுக்கும் புலிகேசியுடைய சகோதரனான விஷ்ணுவர்தனுக்கும் விவாகம் நடந்துச்சு. காஞ்சி மகேந்திர சக்கரவர்த்தி ஜைன மதத்திலிருந்து விலகி சைவ சமயத்தை மேற்கொண்டப்ப நாடெங்கும் உள்ள சமணர்களுடைய உள்ளம் கொதிப்படைஞ்சது. ஏன்னா கல்வியை சிறந்த காஞ்சி மாநகரமானது வெகு காலமாக சமணர்களோட குரு பீடமாக இருந்து வந்துச்சு. காஞ்சியில் வேகவதி ஆற்றுக்கு அப்பால் இருந்த பகுதி ஜின காஞ்சின்னு வழங்கி வந்துச்சு. தென்பெண்ணை ஆற்றோட முகத்வாரத்துக்கு பக்கத்தில் இருந்த பாடலிபுரங்கிற ஊரில் தென்னாட்டிலேயே மிக சிறந்த சமணப்பள்ளி புகழோடு விளங்கி வந்துச்சு. இத்தகைய பிரதேசத்தில் சமணத்துடைய செல்வாக்கு தாழ்ந்து சைவம் ஓங்குவது அப்படிங்கிறத சமண சமய தலைவர்களால் சகிக்கக்கூட முடியலை. இவர்களோட தூண்டுதலோடு புலிகேசியுடைய ஏக சக்கராதிபத்திய வெறியும் சேர்ந்ததுனால அந்த வீர மன்னன் இதுவரைக்கும் யாரும் கண்டும் கேட்டும் இராத பிரம்மாண்டமான சைனியத்துடனே தென்னாட்டுக்கு மேலே படையெடுக்கிறதுக்கு சித்தமானான். படையெடுப்பு சைனியம் கிளம்புனப்ப வெற்றி முழக்கத்துடனே காஞ்சியில் பிரவேசித்து மகேந்திரனுக்கு புத்தி புகட்டலாங்கிற எண்ணத்தோடு ஜைன ஆசாரியர்களும் சைனியத்துடனே புறப்பட்டாங்க. ஆனால் தலைநகருக்கும் பாசறைக்கும் வித்தியாசம் அதிகம்ங்கிறதையும் சக்கரவர்த்தி புலிகேசிக்கும் போர் தலைவன் புலிகேசிக்கும் மிக்க வேற்றுமை உண்டுங்கிறதையும் அவங்க விரைவிலேயே கண்டாங்க. தலைநகரத்தில் பூஜ்யபாதர் ரவிகீர்த்தி முதலான ஜைன குருமாருக்கு சக்கரவர்த்தியை காட்டிலும் அதிகமான மரியாதை நடந்துச்சு. ஆனால் போர்க்களத்திலோ அவங்கள திரும்பி பார்க்க கூட ஆள் இல்லை. அந்த குருமார் வைஜெயந்தி பட்டணத்தை கொளுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னதை புலிகேசி அலட்சியம் செஞ்சதுக்கப்புறமா அவங்களுக்கு போர்க்களத்தில் இருக்கவே மனசு கொள்ளலை. புலிகேசி கிட்ட சிறிது விவாதம் செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா அவங்கிட்ட விடை பெற்று கொண்டு அவங்க திரும்பி போயிட்டாங்க. சளுக்க சக்கரவர்த்தியை அவரோட முக்கிய படைத்தலைவர்கள் சகிதமாக நாம் சந்திக்கிறப்ப ஜைன குருமார்கள் பாசறையிலிருந்து போய்விட்டதை குறித்து தான் பேச்சு நடந்துட்டு இருந்துச்சு. வான அளாவி பறந்துட்டு இருந்த வராக கொடிக்கு கீழே விஸ்தாரமான கூடாரத்துக்கு நடுவில்
தந்த சிங்காசனத்தில் மணிமகுடம் தரித்த புலிகேசி மன்னன் கம்பீரமாக அமர்ந்திருந்தான். சிங்காதனத்துக்கு எதிரில் தரையில் விரித்திருந்த ரத்தின கம்பளத்தில் 7-8 பேர் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க படைத்தலைவர்கள் முதலியே பெரிய பதவி வகிப்பவர்களாக இருக்கணும்னு அவங்களுடைய தோற்றத்திலிருந்து தெரிய வந்துச்சு. அவங்க எல்லாரோட கண்களும் பயபக்தியோடு புலிகேசியுடைய முகத்தையே நோக்கிய வண்ணம் இருந்துச்சு. புலிகேசியும் அவனோட படைத்தலைவர்களும் பேசிய பாஷையில் தமிழ் சொற்களும் பிராகிருத சொற்களும் கலந்துருந்துச்சு. பிற்காலத்தில் இந்த கலப்பு மொழி தான் கன்னட பாஷையாச்சு. லட்சணம்தான். இந்த திகம்பர சன்னியாசிகள் என்ன நினச்சிட்டு நம்ம கூட கிளம்புனாங்கன்னு தெரியல. இவங்க இஷ்டப்படியே யுத்தத்தை நடத்துவதாக இருந்தால் உருப்பட்ட மாதிரி தான்னு புலிகேசி சொன்னான். அவங்க போயிட்டதே சேமம். அவங்க நம்ம கூட வந்துட்டு இருந்தா யுத்தம் செய்ய முடியாது. கோயில்களும் சங்கிராமங்களும் ஸ்தூபங்களும் கட்டிட்டு போகலாம் அப்படின்னு ஒரு படைத்தலைவன் சொன்னான். இதை கேட்டுட்டு எல்லாரும் கலகலன்னு சிரிச்சாங்க. சிரிப்பு அடங்குனதோ இன்னொரு படைத்தலைவன், ஜைன முனிவர்களை அனுப்பிட்டோம், சரிதான். ஆனால் புத்த பிக்ஷுவோட இஷ்டப்படி தானே யுத்தம் நடத்துவதா ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி புலிகேசியுடைய முகத்தை ஏறிட்டு பார்த்தா. ஆஹா, அது வேற விஷயம். பிக்ஷுவுடைய யோசனையை கேட்டதில் இதுவரைக்கும் நாம் எந்தவித நஷ்டமும் அடையலை, எந்த காரியமும் தவறாக போனதும் இல்லை அப்படின்னு சொன்னான் புலிகேசி. அதுக்கப்புறமா எதிரில் இருந்தவங்களில் ஒருவனை குறிப்பிட்டு பார்த்து, நம்ம ஒற்றர் படை வெகு லட்சணமாக வேலை செய்து போல இருக்கே. பிக்ஷுவுடைய தூதனை நம்மோட ஆட்கள் கண்டுபிடிச்சு கொண்டு வரதுக்கு மாறா தூதன் அளவா நம்மளை தேடி பிடிச்சிருக்கா அப்படின்னு சொன்னப்ப இயற்கையாகவே கடுமையான குரலில் இன்னும் அதிகமான கடுமை தொனிச்சுது. அந்த ஒற்றர் படைத்தலைவன் ஒரு கணம் தலை குனிஞ்சிட்டு அதுக்கப்புறமா நிமிர்ந்து புலிகேசியை நோக்கி, ஏதோ பிசகு நேர்ந்திருக்குது, நான் அனுப்பின ஆட்கள் இன்னும் வந்து சேரலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே கூடாரத்துக்குள்ளே யாரோ வருவது கண்டு திரும்பி பார்த்து, ஆஹா, இதோ வந்துட்டாங்களே அப்படின்னு சொன்னான். அப்போ பின்கட்டு முன்கட்டாக கட்டியிருந்த பரஞ்சோதியை முன்னால் தள்ளிட்டு அவனை சிறைப்பிடித்து வந்த வீரர்கள் உள்ளே வந்துட்டு இருந்தாங்க. அந்த காட்சியை பார்த்த புலிகேசி, இது என்ன, இந்த சிறுவன் யார் அப்படின்னு கேட்டது பரஞ்சோதியுடைய காதில் இடி முழக்கம் போல விழுந்துச்சு.